ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் அவர் சேனல். இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ண வந்திருக்க ரெசிபி என்ன அப்படின்னா, ஹெல்த்தியான சூப்பரான டேஸ்டியான நம்மளோட கருவேப்பிலை சாத தொக்கு தான் எப்படி பண்ண பார்க்க போகிறோம். கருவேப்பிலை சாப்பிடாத குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு ஃபஸ்ட் நம்ம ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை எடுத்துக்கலாம். அது ஃபுல்லாகவே நிறையா கருவேப்பிலை மரம் நிற்கிது. அதில் இது சுற்றி நமக்கு ஃபுல்லாக கருவேப்பிலை தான் நிற்கிது. ஸோ அந்த கருவேப்பிலை மரத்தில் நம்ம ஃப்ரெஷ்ஷாக நம்ம கருவேப்பிலை எடுத்துக்கலாம். இது பெரண்டைன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுலேயும் நம்ம சீக்கிரம் நம்ம தொக்கு எப்படி பண்ணுறதுங்கிற வீடியோ நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம பறிச்சிட்டு வந்தோம் இல்லையா, அந்த கருவேப்பிலையை நல்லா தண்ணியில் அலசி நம்ம இப்போ காய வச்சுக்கலாம் வெயிலில். இது நல்லா காயணும், ட்ரையாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம்லாம் கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ அதனால் ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல், ஈரம் இல்லாமல் நம்ம இதை நல்லா காய வச்சு எடுத்துக்க வேண்டியதான். ஸோ நான் காய வச்சுருக்கேன். இந்த மாதிரி நம்ம நல்லா காய வச்சு எடுத்துக்கிட்டோம் கருவேப்பிலையை. இப்போ இதை உதிர்த்து வச்சுக்கலாம். இந்த கேப்பில் ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்து அதில் சுடு தண்ணி, வெந்நீர் இருக்குது இல்லையா, அதில் புளி மூழ்கிற அளவுக்கு அந்த தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. இப்போது மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் நல்ல மிளகு பொடி, 1/2 டீஸ்பூன் முழு மல்லி இருந்துச்சுன்னா நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட மல்லி முழுசாக இல்லை, அதனால நான் பொடி ஆட் பண்ணிக்கிறேன். 2 டீஸ்பூன் வத்தல் பொடி, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறமா உங்ககிட்ட பெருங்காயத்தூள் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட முழு காயமாக இருக்குது, ஸோ அதையும் ஆட் பண்ணி நல்லா பவுடர் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா நம்ம 1 டீஸ்பூன் அளவு ஜீரகம் இருக்குது இல்லையா, ஜீரகமும் ஆட் பண்ணி கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துருக்கோம். இப்போது கடாய் எடுத்துக்கோங்க. கடாயில் 1 டீஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றி நம்ம உதிர்த்து வச்சுருந்த கருவேப்பிலை இருக்குது இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை ஒன்றோட ஒன்று ஒட்டக்கூடாது. ஒட்டுனா சீக்கிரம் கெட்டு போயிடும் தொக்கு. இப்படி நம்ம வதக்கும்போது அந்த இலையை நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நல்லா பொரிஞ்சு கிறிஸ்பியாக இந்த மாதிரி பொடிஞ்சு விழணும். இந்த மாதிரி எடுத்துகிட்டு நம்ம இப்போ சூடு நல்லா ஆறின உடனே மிக்ஸி ஜாரில் மாற்றி நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, பவுட்ரு பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, இந்த பொடியை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நம்ம கரைச்சி வச்சுருந்த புளி தண்ணியும் அதில் ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கோங்க. மிக்ஸியில் உங்களுக்கு அரையலை அப்படின்னா லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. உப்பு செக் பண்ணிக்கோங்க உங்கள் தேவைக்கு. கடாய் எடுத்துக்கோங்க. இரும்பு சட்டி இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். இரும்பு சட்டி இல்லைன்னா, உங்கள் வீட்டில் இரும்பு சட்டி இல்லைன்னா நார்மலாக நீங்கள் பண்ணுற கடாயை எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 4 அல்லது 5 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் கடலெண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அது உங்களோட விருப்பம்தான். ஆட் பண்ணி அதில் 4 பல் பூண்டு போட்டு நல்லா பொரிய விட்டுட்டு கோல்டன் கலர் வந்த உடனே நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா பேஸ்ட்டு, அதை ஆட் பண்ணி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம ஆட் பண்ணதுலேருந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வரணுங்க. அப்போ தான் இன்னும் டேஸ்ட் கொடுக்கும். கருவேப்பிலையில் அவ்வளோ பெனிஃபிட் இருக்குதுங்க. முடி நல்லா வளரும், கண் பார்வை தெளிவாக இருக்கும், உடம்பு குளிர்ச்சியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வாரத்தில் 4 நாளாவது கருவேப்பிலை எடுக்க பாருங்கள். இப்படி பண்ணி கொடுக்கறது மூலமாக நமக்கு குழந்தைங்க தனியாக சாப்பாட்டிலேருந்து எடுத்து வைக்காது. கலர்ஃபுல்லாக வேறு இருக்குதா, கண்டிப்பாக ஏதோ டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாக பண்ணியிருக்காங்கன்னு சாப்பிட்ருவாங்க. இந்த கேப்பில் நான் ஒரு பீஸ் சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி அந்த சர்க்கரை கரையிறது வரை நல்லா மிக்ஸ் பண்ணி கலர் சேஞ்ச் ஆகி வரும், எண்ணெய் பிரிஞ்சு வரும். இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஃபேன் காற்றுல நல்லா ஆற விட்டுருங்க. சூடோடி நம்ம ஏர் கண்டெய்னர் பாக்ஸில் ஊற்ற முடியாது, கெட்டு போயிடும். நல்லா ஆற வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜில் 3 மாதம் வரைக்கும் கெடாமல் இருக்கும். நம்ம இது நம்ம உங்களுக்கு தேவை அப்படின்னா நம்மக்கிட்ட நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்க. ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் ஆர் கால் பண்ணிங்க அப்படின்னா நாங்கள் அவங்களுக்கு கொரியர் பண்ணுறோம். நம்ம ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் இன்றைக்கி ஆர்டர் போட்டீங்க அப்படின்னா, இன்றைக்கி ஆர்டர் கொடுக்குறீங்கன்னா நாளைக்கு தான் நாங்கள் அதை ஸ்டார்ட் பண்ணுவோம். நீங்கள் ஆர்டர் கொடுத்த அப்புறமா தான் நாங்கள் அந்த ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்டார்ட் பண்ணி நம்ம ஹெல்த்தியாக கொடுத்துட்ருக்கோம். இது எப்படி யூஸ் பண்ணணும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். சூடாக உங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கு சூடாக நீங்கள் சாதம் எடுத்துருப்பீங்க இல்லையா, சாதம் போட்டு அதில் ஒரு 1 அல்லது 1.5 ஸ்பூன் நீங்கள் ஆட் பண்ணி, இதில் உங்களுக்கு கீ ஆட் பண்ணணும்னா நீங்கள் கீ ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு கீ ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு நல்ல கலரும் சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. குழந்தைங்க கருவேப்பிலை சாதமா அப்படின்ட்டு ஒதுக்கி வைக்க மாட்டாங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. வாசனையும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
உங்களுக்கு தேவை அப்படின்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். மெயினாக இந்த டிஷ் வந்து நான் பேச்சுலர்ஸ்க்கு ஷேர் பண்ணுறேன். வீட்டு சாப்பாடை ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க வெளியே வேலை பார்க்குறவங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக டேஸ்டியான ஹெல்த்தியான வீட்டு சாப்பாடு முறையில் நாங்கள் வந்து இந்த தொக்கு மட்டும் இல்லைங்க, கருவேப்பிலை சார்ந்த தொக்கு, புளியோதரை தொக்கு, மீன் ஊறுகாய் எல்லாமே நாங்கள் பண்ணி கொடுத்துட்டு வரோம். இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.